எந்திரிங்க 2 பேரும் சாப்பிடலாம். பட்டு ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணலாமா சொல்லு. pancake டெய்லி கீரை தரீங்க, அதனால pancake. டெய்லி கீரை தரேனா? சரி, அப்புறம் பேன் கேக் வேணுமா? கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிற பேன் கேக் ரெசிபி ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். செஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சோம்னா எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று நமக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. கல் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பேன் கேக் டோ ரெடி பண்ணிடலாம். பழுத்த நேந்திரமல் ஒன்று எடுத்திருக்கேன், 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூட 2 எக்கு போட்டுக்கலாம். எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து ஒரு 4 பேன் கேக் வர மாதிரி நான் மாவு எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா இந்த மாதிரி கீழே விழணும். கல் நல்லா சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு எக்ஸாக்ட் நம்ம ஊத்தாப்பம் இந்த மாதிரி செய்வோம், நல்லா மொந்தமாக நல்லா ஒரு திக் லேயராக அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பேன் வச்சு மூடி வச்சு சிம்மில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வேகணும். நல்லா பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டு அதே மாதிரி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா நம்ம சூப்பரான பேன் கேக் ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இல்லவே இல்லை. இதில் வாழைப்பழம் இருக்குது, முட்டை இருக்குது, கோதுமை மாவு இருக்குது. ஸோ ரொம்ப ரிச் ப்ரோட்டீன், ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னே சொல்லலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்துருக்கிற அளவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீடியம் சைஸ் பேன் கேக், ஒரு பிக் சைஸ் வரும். நல்லா பாயில் ஆனதுமே வந்துட்டு மேலே வந்து தேன் விட்டு கொடுத்துடலாம். நம்ம லைட்டாக தான் சுகர் போட்டிருக்கோம், அப்போ தேன் விட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நேரங்களில் சேர்ந்துருக்கிறோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி காலையில் என்னோடய குழந்தைங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு எந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள். என்னம்மா ரொம்ப டோஷியாடா? ஒரு அம்புட்டு ருசியாடா? சரி சரி, ஓகே ஓகே. நல்லா இருக்கா? பட்டு சாப்பிடு. என்ன தொங்கிட்ட டாமி? அழகாக இருக்குடா, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். காலியடா? எல்லாம் போக எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. சரி போதும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.